Hello guys, welcome to my channel. என் பேர் ஜிசி விக்டோரியா. எங்கள் வீட்டுக்கு புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க. கெஸ்ட் ஓ நீ கெஸ்ட் ஆயிட்டியா? அப்படிதானே சொல்கிறாங்க எல்லாரும். இட்ஸ் ஓகே. நான் வந்துட்டு என் கூட பிறக்காத தங்கச்சி அப்படின்னு நினச்சேன் ஆமியை. ஆனால் அப்படிதான் கெஸ்ட்டுன்னு சொல்லிட்டல. இட்ஸ் ஓகே. ஆமியை வந்துட்டு நான் பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அவளை வந்துட்டு என்னோட சிறு தங்கச்சியை வந்துட்டு நான் பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஏன்னா முதல்ல இங்கே வீட்டுக்கு வந்திருக்காள், அதனால அவளை வந்து நான் குஷிப்படுத்த போகிறேன். ஓகேவா? வாங்க போகலாம். ஏன்னா வந்துட்டு ஆட்டோ புக் பண்ணிட்டேன், கீழே வெயிட் பண்ணுறாங்க. ஆமாம். ஸோ ஆட்டோ ஏறி கிளம்பியாச்சு நானும் ஆமியும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு நான் ரீசெண்ட் டைம்ஸாக டெய்லி வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. ஏன்னா வந்துட்டு இப்போ நான் இன்றைக்கி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன்னா இன்றைக்கி மத்தியானம் தான் நான் வந்துட்டு உட்காந்து இதை எடிட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் டெய்லி போதா, அதனால் எனக்கு மற்ற ஒர்க்லாம் வந்துட்டு எஃபெக்ட் ஆகுது. ஸோ அதனால் டெய்லி வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடிய மாட்டேங்குது இப்போலாம். ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். என்றைக்குனா என்னால் முடிஞ்சது அப்படின்னா அடுத்தடுத்த நாள் வந்துட்டு போஸ்ட் பண்ணிடுறேன். முடியாத பட்சத்தில் நான் வந்துட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நீங்கள் என்ன ஐடியா சொல்கிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதான் இப்போ நம்ம வந்துட்டு vlog கண்டினியூ பண்ணலாம். நானும் ஆமியும் வந்துட்டு பீச்சுக்கு போயிட்டு இந்த டெசர்ட் ஷாப் ஒன்று இருந்துச்சு, அங்கே தான் வந்துட்டு போனோம். அங்கே போயிட்டு ஆர்டர் சொல்லிவிட்டு நாங்கள் இங்கே உட்காந்தோமா, ஒரே குட்டி நாய் இங்கே அழகழகாக இருந்துச்சு எல்லாமே. எனக்கு வந்துட்டு குட்டி நாய்ஸ் பார்த்தாலே செம்ம ஹாப்பி ஆகிடும். ஸோ அப்படியே நாங்கள் ஆர்டர் பண்ணதும் வந்துருந்துச்சு. இது வந்துட்டு ஏதோ பார்க்குறதுக்கு இந்த ரத்த பொரியல் மாதிரி இருந்துச்சு, ஆட்டு ரத்தம் மாதிரி. இது வந்து ஹாட் சாக்லேட் ப்ரௌனி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது டேஸ்ட் ஒன்றும் அவ்வளோலாம் நல்லா இல்லை. ஃபஸ்ட்டு அந்த கேக் வந்துட்டு ப்ரௌனி மாதிரியே இல்லை, அது வந்துட்டு ஏதோ ஒரு கேக் மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். அதுக்குள்ளே வந்துட்டு எதையோ ஊற்றி ஹாட் சாக்லேட்டுன்ற பேரில் எதையோ ஊற்றி வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் வாங்கிட்டோமே அப்படின்றதுக்காக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். 2 பேரும் ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணோமா, அதனால் ஊர் கதை உலக கதை எல்லாத்தையும் உட்காந்து பேசிட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கீழே அந்த குட்டி நாய்ங்கெல்லாம் உட்காந்துட்டு இருந்துச்சா, எனக்கு அதை பார்த்துட்டு மனசு கேட்கவே இல்லை. அதனால் பக்கத்தில் வந்துட்டு ஒரு நான்வெஜ் ஷாப் இருந்துச்சு, ஓகேவா. ஸோ அங்கே வந்துட்டு இந்த சிக்கன் 65 வந்துட்டு ஆர்டர் பண்ணி அது வந்துட்டு இந்த குட்டி நாய்ங்களுக்கெலாம் நான் வந்துட்டு போட்டுட்டு இருந்தேன். அன்றைக்கி வந்துட்டு டியூஸ்டே, ஓகேவா. ஸோ அதனால் நான் வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். ஸோ வேறு டாக்ஸ்க்கு மட்டும் நான் வந்துட்டு அது வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு சூடாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் ஊதி அந்த குட்டி நாய்ங்களுக்கெலாம் வந்துட்டு போட்டுட்டு இருந்தேன். எனக்கு வந்துட்டு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு அவங்களுக்கு ஃபீட் பண்ணது. எனக்கு வந்துட்டு ஜென்ரலி டாக்ஸ் பார்த்தாலே வந்துட்டு எனக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஹாப்பினஸ் வந்துடும். அதுவும் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி நாய்ங்கள்லாம் பார்த்துட்டேன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. அதுவும் இவங்களுக்குலாம் எதனா நான் ஃபீட் பண்ணிட்டேன் அப்படின்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். ஸோ நான் வந்துட்டு செம்ம ஹாப்பி அன்னைக்கு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு டாக்ஸ்க்கெலாம் ஃபீட் பண்ணோம் அப்படின்ட்டு. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேங்கில் வந்து ஒரு டாக் வந்து விஜய் சித்து விலாக்ஸில் இனியன் வருவான்ல, அவங்க ஒரு டாக் எடுத்து வளர்க்குறாங்களே, ஸோ அந்த டாக் மாதிரி அப்படியே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. செம்ம க்யூட்டாக இருந்துச்சு பார்க்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு சமத்தாக வந்துட்டு உட்காந்துக்குச்சு பக்கத்தில். ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு இந்த மாதிரி சிக்கன் 65 எல்லாம் போட்டு எல்லாரையும் சாப்பிட வச்சுட்டு நாங்கள் வந்துட்டு கதை பேசிகிட்டு இருந்தோம். அவங்களும் வந்துட்டு சமத்தாக சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் போய்ட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்துச்சுங்க. நாங்கள் வந்துட்டு அந்த ஹாட் சாக்லேட் ப்ரௌனி சாப்பிட்டோம்ல, அதுக்கப்புறம் இந்த நியூட்டெல்லா வாஃபில்னு சொல்லி ஆமியில் ஒன்று ஆர்டர் பண்ணால் அதுவும் வந்துட்டு நல்லா இல்லை. அது அந்த நியூட்டெல்லா மாதிரியே இல்லை, ஏதோ ஒன்று வந்து ஊற்றி கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு இதுவும். ஸோ அதை வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் பஜ்ஜி கடையை நோக்கி சென்று விட்டோம். நான் வந்துட்டு பீச்சுக்கெலாம் போயிட்டு பஜ்ஜி சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது நானும் இவங்களும் ஜாஸ்தியாக வந்துட்டு வந்ததே பீச்சுக்கு தான். ஆக்சுவலி லாஸ்ட் vlog-ம் நீங்கள் வந்துட்டு பீச்சுக்கு போனது தான் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. இன்றைக்கும் வந்துட்டு பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அதான் நாங்கள் பீச்லேயே வாழ்கிறோம் நாங்கள். ஆனால் வந்துட்டு பஜ்ஜி சாப்பிட்றதுலாம் ரொம்ப ரேர்னால் ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு பீச்சில் வந்துட்டு நான் பஜ்ஜி சாப்பிட்டு. ஸோ அன்றைக்கி வந்துட்டு ஆமியில் வந்துட்டு சாப்பிட்லாம் சொன்னால, ஸோ அதனால தான் நாங்கள் வந்துட்டு அங்கே போனோம். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த ஆனியன் பஜ்ஜி ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் பக்கோடா இருந்துச்சு, ஸோ அது 2ம் சாப்பிட்டேன். அவன் வந்துட்டு அந்த மிளகா பஜ்ஜி வந்துட்டு சாப்பிட்டா. ஸோ நல்லா இருந்துச்சு, நல்ல குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு அங்கே உட்காந்து சாப்பிட்டு கதை பேசினது. ஸோ அது முடிச்சுட்டு அடுத்து வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாப்கார்ன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாப்கார்ன் ஷாப் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து ஒரு பாப்கார்ன் வாங்கிட்டு அடுத்து போகிற வழியில் இந்த அண்ணா கிட்டேருந்து மோர் வாங்கிக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் செம்மையாக வந்துட்டு சாப்பிட்டோம் அன்றைக்கி நாங்கள். நான் வந்துட்டு சுத்தமாக அந்த டயட் கண்ட்ரோலாக இருக்கிறது, டயட் மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் சுத்தமாக விட்டாச்சு வெட்டிங் முடிஞ்ச அப்புறம். ஸோ இந்த மாதிரி தான் நல்லா தின்னுட்டு திரியிறேன். ஆனால் வந்துட்டு கண்டிப்பாக கண்ட்ரோலில் இருக்கணும். ஏன்னா ரொம்ப ஓவராக வந்துட்டு என்னோடய ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே எனக்கு பத்தவே மாட்டேங்குது, அவ்வளோ பயங்கரமாக உடம்பு ஏறிட்டே போகுது. ஆனால் இப்போ கரண்ட்டாக பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபுட் இன்டேக் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம், நானுமே சரி அவங்களுமே சரி 2 பேருமே. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நான் அவங்களுக்கு
உங்களுக்கு வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நாங்கள் வந்துட்டு அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவள் வந்துட்டு கிளம்பிட்டா, நானும் ஆட்டோ ஏறி கிளம்பியாச்சு. ஸோ நான் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அவங்களோட ஆஃபீஸ்க்கு வந்து போயிட்டேன். ஸோ டியூஸ்டே இல்லையா, ஸோ டியூஸ்டேஸ் வந்துட்டு நாங்கள் கோயிலுக்கு போவோம். அதனால் ஆன் தி வேல தான் அவங்களோட ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அவங்கள ஆஃபீஸில் போயிட்டு மீட் பண்ணிவிட்டு அவங்க கூட அப்படியே பைக்கில் நாங்கள் கோயிலுக்கு போயாச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் நாங்கள் வடபழனி கோயிலுக்கு தான் வந்துட்டு போயிருந்தோம். ஸோ டியூஸ்டேஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே கோயில் கூட்டமாக இருக்கும். பட் அன்னைக்கு வந்துட்டு பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் வந்துட்டு எப்போவுமே இந்த ரெகுலர் க்யூவில் தான் வந்துட்டு உள்ளே போவோம். ஆனால் அன்றைக்கி பயங்கர கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னால நாங்கள் ஸ்பெஷல் டிக்கெட் எடுத்து அதில் வந்துட்டு போயிட்டோம். ஸோ அதில் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டு உள்ளே போயிடலாம். அண்ட் உள்ளே போனதும் சாமி பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டு கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. அண்ட் அப்படியே அன்றைக்கி டேயும் நாங்கள் வந்துட்டு முடிச்சுக்கிட்டோம். The next day. ஸோ இது வந்துட்டு நெக்ஸ்ட் டே எப்பயும் வந்துட்டு 5:30 to 5:45 வந்துட்டு நாங்கள் எந்திரிப்போம். அதாவது நான் எந்திரிக்குவேன், அவங்க வந்துட்டு 5 o'clockலாம் வந்துட்டு எந்திரிக்குவாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு MMA கிளாஸ் வந்துட்டு போகிறாங்க, மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ். ஸோ அவங்க வந்துட்டு அது கிளம்பிடுவாங்க. ஸோ மார்னிங் அவங்க எழுந்திச்சி குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி உட்காந்து மெடிடேட் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரேயர் பண்ணுவாங்க. எனக்கு வந்துட்டு இது அவங்கக்கிட்ட ரொம்ப 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 பிடிச்ச ஒரு குவாலிட்டி. ஸோ டெய்லி இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்க வீட்டிலேருந்து கிளம்புவாங்க. ஸோ அவங்க கிளம்புனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு எனக்கு சுடு தண்ணி வந்து போட்டு சுடு தண்ணி வந்து குடிச்சிக்கிட்டேன். ஸோ இப்போலாம் வந்துட்டு நாங்கள் காலையில் காஃபி வந்து குடிக்கிறதில்ல, வீட்டில் பாலே வாங்குறதில்ல. ஸோ சுடு தண்ணி தான் வந்துட்டு காலைல குடிக்கிறோம். ஸோ சுடு தண்ணி போட்டு அதை வந்துட்டு நான் உட்காந்து குடிச்சிட்டு இருந்தேன். அவங்க வந்துட்டு 5 o'clockலாம் ஏஞ்சிடுவாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்துட்டு சுடு தண்ணி போட்டு குடிச்சிட்டு பனானா எதனா சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ அவ்வளோதான், நானும் என்னோடய சுடு தண்ணி குடிச்சு முடிச்சுட்டு என்னோடய குக்கிங் வேலையில் வந்துட்டு இறங்கிட்டேன். ஸோ முட்டை வந்துட்டு பாயில் பண்ண வச்சுருந்தேன், அது வந்துட்டு அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு வந்துட்டு கொடுக்கறதுக்கு. அண்ட் அன்னைக்கு வந்துட்டு நான் பருப்பு குழம்பு செய்கிறதா தான் வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்துட்டு அது ரொம்ப ஈஸி, குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். அண்ட் என்னைக்குனா எனக்கு வந்துட்டு சமைக்கிறதுக்கு மூடே இல்லை அப்படின்றப்போ பருப்பு குழம்பு தான் வந்துட்டு நான் செய்வேன். அண்ட் ஆல்சோ டைமே இல்லை அப்படின்றப்பவும் வந்துட்டு இதுதான் நான் வந்துட்டு செய்வேன். ஸோ அதனால் மேக்ஸிமம் நாங்கள் எங்கள் வீட்டில் வந்துட்டு செய்கிற ஒரு டிஷ் அப்படின்னா பருப்பு குழம்பு. ஸோ பருப்பு குழம்பு பார்த்திங்கன்னா பருப்பு அண்ட் அது கூட அந்த வெங்காயம் தக்காளி பூண்டு அதெல்லாம் போட்டு குக்கரில் மூடி வச்சாச்சு. அண்ட் அடுத்து அது கூட சைட் டிஷ்க்கு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு வெண்டைக்காய் செய்யலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ வெண்டைக்காய் வந்துட்டு நான் ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு நான் அதை வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு 5 மணிக்கெலாம் ஏஞ்சிடுவேன். 5 மணிக்கு ஏஞ்சி சமைக்க ஆரம்பிப்பேன். அதுவே வந்து 8-8:30 மணி வரைக்கும் ஆகிடும். ஸோ அவ்வளோ லேட் பண்ணுவேன் இல்லையா. ஆனால் இப்போலாம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றிருக்கேன். இன்னும் வந்து ஸ்பீடு ஏறணும், பட் வந்துட்டு ஃபஸ்ட்டுக்கு இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். முன்னைக்கு இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது எனக்கே. ஸோ அதான் நான் வந்துட்டு வெண்டைக்காய் வந்து கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு வந்து நான் இந்த கடாய் வந்து வச்சுக்கிட்டேன். கடாயில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு வெங்காயம் போட்டு அதை வந்துட்டு வதக்கிட்டேன். அண்ட் சைட் பை சைட் பார்த்திங்கன்னா பருப்பு வந்துட்டு வெந்துருச்சு. 5 விசில் வந்து விட்டுருந்தேன். பருப்பு நல்லா வந்து வெந்திருந்துச்சு. ஸோ ஓப்பன் பண்ணதும் இப்படி தான் இருக்கும். இதை வந்துட்டு நம்ம மத்து இல்லைனா வந்துட்டு இந்த மாதிரி மேஷர் வச்சு நல்லா வந்துட்டு மேஷ் பண்ணிக்கலாம். ஒரு கரண்டி வச்சு நம்ம கலக்கினாலே அது வந்துட்டு நல்லா வந்து மேஷ் ஆகிடும். அண்ட் அப்படியே சைடில் பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு வெண்டைக்காய் வந்து அதில் போட்டுக்கிட்டேன். உப்புலாம் போட்டு நான் வதக்கிட்டு இருந்தேன். பார்த்தா அதில் வந்துட்டு ஜெல் மாதிரி நிறையா வந்துச்சு. ஆக்சுவலி நான் வந்துட்டு வெண்டைக்காய் ஆல்ரெடி செஞ்சுருக்கேன், பட் இந்த அளவுக்கு வந்துட்டு வந்ததே இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, அதெல்லாம் ரொம்பவே கம்மி. ரொம்ப நிறையா ஜெல் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் நான் டக்குன்னு மம்மிக்கு கால் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க லெமன் ஜூஸ் போடு சரியாயிடும் அப்படின்னாங்க. ஸோ லெமன் ஜூஸ் போட்டதும் இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அந்த ஜெல்லெல்லாம் வந்துட்டு போயிடுச்சு. ஸோ அப்படியே வந்துட்டு வெண்டைக்காவும் செஞ்சு முடிச்சாச்சு. அண்ட் சைட் பை சைடு இந்த பருப்புக்கும் வந்துட்டு நான் தாளிப்பு கொடுத்து அதையும் வந்துட்டு ரெடி பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ வெண்டைக்காய்க்கு பார்த்திங்கன்னா அந்த ஜெல்லெல்லாம் போயிட்டு அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக பூண்டு சீரகம் அப்புறம் வந்துட்டு காஞ்ச மிளகாலாம் போட்டு அரைச்சி நான் அதில் போட்டு வதக்கி இறக்கிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ லன்ச் வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் டெய்லி அவங்களுக்கு வந்துட்டு நான் ஒரு ஜூஸ் வந்து கொடுப்பேன் இல்லையா. ஸோ அன்றைக்கி வந்துட்டு நான் ஆரஞ்ச் ஜூஸ் தான் அவங்களுக்கு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஆரஞ்சு வந்துட்டு இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்து அதை வந்துட்டு இப்படி கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே மொத்தமாக வந்துட்டு அந்த பிளெண்டரில் வந்து போட்டு நான் வந்துட்டு அரைச்சி எடுத்துக்குவேன். இது கூட வந்து நான் தண்ணிலாம் எதுவுமே மிக்ஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா ஆரஞ்சு நல்லா ஜூஸியாக இருக்கும்ல. ஸோ அதனால் ஒரு 3 ஆரஞ்சு வந்து உள்ளே போட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டேன், தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல். ஸோ பிளெண்ட் பண்ணி முடிச்சுட்டு அதை வந்து நான் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டேன். இதுவே வந்து மற்ற ஜூஸஸாக இருந்தால், அதாவது இந்த கேரட் ஒரு பீட்ரூட் பண்ணுறேன் அப்படின்னா அது கூட வந்துட்டு நான் தண்ணி சேர்த்துப்பேன். பட் ஆரஞ்சு பண்ணுறேன் அப்படின்னா
ஆரஞ்சு ஜூஸுக்கு தண்ணி சேர்க்காம தான் வந்துட்டு நான் செய்வேன். ஸோ அரைச்சி முடிச்சுட்டு அதை வந்துட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி ஜூஸ் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்ட் அப்படியே வந்துட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்ல, ஸோ நான் அவங்களுக்கு லஞ்சும் வந்துட்டு பேக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு அவங்க பார்த்திங்கன்னா அவங்க ரைஸ் போர்ஷன் வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டாங்க. அதாவது பொரியல் டப்பாவில் வந்துட்டு அவங்க ரைஸ் எடுத்துக்கிறாங்க, அண்ட் அவங்களோட ரைஸ் எடுத்துக்கிற டப்பாவில் வந்துட்டு அவங்க பொரியல் எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி. ஸோ எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு பேக் பண்ணியாச்சு. எக்கும் வந்துட்டு அவங்களுக்கு நான் செஞ்சுருந்தேன். ஸோ எல்லா வேலையும் பார்த்திங்கன்னா கரெக்டாக 8 மணிக்கெலாம் வந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் அவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு 8:05 or 8:10 வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்த உடனே வந்துட்டு நான் செஞ்சிருந்த ஜூஸ் வந்துட்டு அவங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஸோ அவங்க ஜூஸை குடிச்சிட்டு குளிக்க போயிடுவாங்க, ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடியாக போயிடுவாங்க. நான் வந்துட்டு அந்த டைமில் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு சிம்பிளாக ஒரு பாயில்ட் எக் சாண்ட்விச் தான் செஞ்சுருந்தேன். ஒன்றுமே இல்லை, அதில் வந்துட்டு ஆனியன், கியூக்கம்பர், அதுக்கப்புறம் பாயில்ட் எக், அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் இந்த பாஸ்தா சீசனிங் இது மட்டும் போட்டுட்டு இந்த சாண்ட்விச் செய்கிற இந்த நவீன மிஷின் வந்துட்டு நான் வந்து வாங்கி வச்சுருந்தேன். இதுதான் வந்துட்டு இப்போலாம் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டவ்வில் காட்டிட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு கொஞ்சமாக பட்டர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரெட் வந்து நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு நான் உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடணும். அவ்வளோதான். 2 பக்கமும் வந்துட்டு நம்ம திருப்பி காட்டினோம் அப்படின்னா 2 பக்கமும் வந்துட்டு வெந்துடும். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது இதில் வந்துட்டு சாண்ட்விச் செய்கிறதுக்கு. இது அந்த ஸ்டவ்வில் வச்சு நம்ம எடுக்கிறது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு 15 செகண்ட்ஸ், அந்த பக்கம் ஒரு 15 செகண்ட்ஸ், மொத்தமாகவே ஒரு 30 செகண்ட்ஸ் போதும், சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடும். ஸோ நான் வந்துட்டு 2 சாண்ட்விச் வந்து செஞ்சுக்கிட்டேன். அண்ட் கூடவே வந்துட்டு வெள்ளரிக்காய் வந்து ஸ்லைஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து சைடில் வச்சுட்டேன். ஸோ அதுதான் வந்துட்டு அவங்களுக்கு அன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருந்தேன். அவங்களும் வந்துட்டு ரெடி ஆகிட்டாங்க ஆஃபீஸ் போகிறதுக்கு. ஸோ சாப்பிட்டுட்டு அவங்களும் வந்துட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ எப்பயும் போல் அவங்க வந்துட்டு 9 o'clock 9:15 அவங்க வந்துட்டு வீட்டிலேருந்து கிளம்பிடுவாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க அவ்வளோதான் பை சொல்லி அவங்கள அனுப்பிச்சாச்சு. அண்ட் இந்த வீடியோவையும் வந்துட்டு இங்கேயே முடிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு நம்மளுக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு எனக்கு சொல்லுங்கள், டெய்லி வீடியோஸ் போடுறதுக்கு அக்கா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லை எனக்குனா ரொம்ப நிறைய டைம் இருக்குது அப்படின்றப்போ நான் வந்துட்டு டெய்லி போஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்துக்கிறேன், ஓகேவா? ஸோ அதனால் இதை மட்டும் எனக்கு எக்ஸ்கியூஸ் பண்ணி விட்டுருங்க. வீடியோ ரெகுலராக வரமாட்டேங்குது அப்படின்லாம் நினைக்காதீங்க. நான் வந்துட்டு என்னால் முடிஞ்ச என்னோட பெஸ்ட்டை வந்துட்டு நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதனால் ப்ளீஸ், ஓகேவா? நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.